வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 6th லெசன் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அணுக்கரு இயற்பியல். சோ பாக்ஸ்க்குள்ள போலாம். சோ இதுக்கு முன்னாடியே புக் பேக்ன்ற நேம்ல ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. சோ கதிரியக்க பொருட்கள்னு பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் 29 பக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே மேக்ஸிமம் என்னவா தான் இருக்குதுன்னா அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்குமான டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வு ஆகும். சோ தன்னிச்சையான சிதைவு நிகழ்வுனா இயற்கை கதிரியக்கம், இதுவே தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வுனா செயற்கை கதிரியக்கம். ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் உமிழப்படுவது இயற்கை கதிரியக்கத்துல, இதுவே செயற்கை கதிரியக்கம்னா அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. அடுத்தது செயற்கை இயற்கைனா தன்னிச்சையான நிகழ்வு, செயற்கைனா தூண்டப்பட்ட நிகழ்வு. அடுத்தது பாருங்க, இவை பொதுவாக 82 விட அதிக அணு எண் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. 82 விட அணு எண் அதிகமா இருந்துச்சுன்னா இயற்கை கதிரியக்கம், 82 விட குறைவா அணு எண் இருக்கக்கூடிய தனிமங்கள்ல நடைபெற்றுச்சுன்னா அது செயற்கை கதிரியக்கம். சோ இயற்கை கதிரியக்கம்ங்கிறது நேச்சுரலாவே நடக்கக்கூடியது, நம்மளால அதுல எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது, சோ கட்டுப்படுத்தவே முடியாது. செயற்கை அப்படிங்கிறது மனிதனால் மேன்மேட் சோர்ஸ் தான் இல்லைங்களா, மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தான் இல்லைங்களா, சோ இதனால இதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் கண்டுபிடித்தார். சோ யுரேனியம் அப்படிங்கிறது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா யுரேனஸ் கோளுக்கு பெயரிட்ட பிறகுதான், அதுக்கப்புறமா பிட்ச் பிளண்ட் அப்படிங்கிற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யுரேனியத்தை. யார் கண்டுபிடிச்சாங்க? மார்டின் கிளாப்ராத். அடுத்து பாருங்க, ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகள். இந்த 3 கதிர்களுடைய பண்புகள் சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, நம்ம டக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்திரலாம். சோ தன்மை பாருங்க, ஆல்பா கதிருடைய தன்மை என்னன்னா 2 புரோட்டான்கள் 2 நியூட்ரான்களை கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு. சோ ஹீலியம் அணுவுக்கு 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு. சோ அதோட உட்கரு தான் ஆல்பா கதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பீட்டா கதிர்னா அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகளான எலக்ட்ரான். சோ எல்லா அணுக்கள்லயுமே அடிப்படை துகளான எலக்ட்ரான் காணப்படுது. சோ அததான் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே காமானா போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் ஆகும். சோ காமா கதிர்கள் ஒரு மின்காந்த அலை. சோ அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டான். சோ இதுதான் இந்த 3 கதிர்களுடைய தன்மை. அடுத்து மின் சுமைனா பாருங்க, சோ உட்கருன்னு சொல்லிட்டாங்க ஆல்பா கதிர. உட்கருல புரோட்டான் நியூட்ரான் தான் இருக்கு இல்லைங்களா, நியூட்ரானுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்ல. சோ புரோட்டான் பாசிட்டிவ், அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ், நேர்மின் சுமையா இருக்கும். அடுத்து பீட்டாக்கு பாருங்க, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரான்னாவே என்னதான்? நெகட்டிவ் தான். அடுத்தது பாருங்க காமா கதிர்கள். சோ இது போட்டான்கள்னு சொல்லிட்டாங்க, யார பத்தியும் பேசலைங்க. அப்ப இவங்க யாரு? மின்சுமை அற்றவை, நடுநிலை துகள். அடுத்தது பாருங்க அயனியாக்கும் திறன். சோ ஆல்பா திறனோட அயனியாக்கும் திறன் பீட்டாவை விட 100 மடங்கும் காமாவை விட 10,000 மடங்கும் அதிகமா இருக்கும். இதுவே பீட்டா கதிர்னா அயனியாக்கும் திறன் கொஞ்சம் மிக குறைவுதான். அடுத்தது காமா கதிர்னா ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை. சோ இது ஆல்பாக்கு அதிகம், பீட்டாக்கு குறைவு, இதுவே காமாக்கு மிக 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 குறைவு. ஊடுருவும் திறன் பாருங்க, மிக குறைந்த ஊடுருவும் திறனுடையது. சோ அதாவது நம்ம ஏதாவது ஒரு நல்லா கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஷீட் வச்சு கூட இதோட ஊடுருவும் திறனை நம்மளால தடுக்க முடியும், ஊடுருவி போறத. இதுவே ஆல்பா கதிர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா, பீட்டானா ஆல்பாவை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். என்னன்னா ஒரு மெல்லிய தகட்டின் வழியே ஊடுருவி செல்லும். ஒரு தகடு ஒரு மெலிசா இருக்கிற தகடை கொண்டு போய் வச்சோம்னா அது வழியா ஊடுருவி செல்லும். அதுக்கும் மேல கொஞ்சம் தடிமனா இருக்கிறது வழியா தான் ஊடுருவ முடியாது. சோ ஆல்பா கம்பேர் பண்ணும்போது பீட்டா அதிகமான ஊடுருவும் திறன் கொண்டவை. அடுத்து காமா பாருங்க, காமா ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே அதிகமான ஊடுருவும் திறன் கொண்டவை. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தை கொண்டு போய் வச்சீங்கன்னா கூட அது வழியாவும் ஊடுருவி பரவக்கூடியவங்க தான் யாருன்னா காமா. சோ ஊடுருவும் திறன் பொறுத்த வரைக்கும் காமாவுக்கு மிக 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 அதிகமாக இருக்கு. அடுத்து பாருங்க, மின் மற்றும் காந்த புலங்களால் ஆல்பா விளக்கம் அடையும். சோ இதை எதுல சொல்லியிருக்காங்கன்னா பிளமிங் இடக்கை விதிப்படி சொல்லியிருக்காங்க. இதுவே பீட்டா கதிர்னா விளக்கம் அடையும்,
சோ ஆல்பா துகள் விளக்கம் அடையிறக்கு திசைக்கு எதிர் திசையில அமையும். ரெண்டுமே விளக்கம் அடையும். ஆல்பா ஒரு இடத்துல விளக்கம் அடையும் பிளெமிங்கோட இடக்கை விதிப்படி. அடுத்தது பீட்டானா ஆல்பா எங்க விளக்கம் அடைஞ்சதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பீட்டா வந்து விளக்கம் அடையும். சோ இதை வந்து எதுல சொல்லியிருப்பாங்கன்னா பிளெமிங் இடக்கை விதிப்படி. அடுத்து பாருங்க, மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாது யாருன்னா நம்மளுடைய காமா. அவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் தனித்துவமான ஆள். திசைவேகம் பாருங்க, ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும். இதுவே பீட்டா கதிர்னா 9/10 ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட்ல வந்து போகும். காமா கதிர்னா ஒளியின் திசைவேகம் என்னவோ அதே சேம் திசைவேகத்துலதான் காமா கதிரும் வந்து டிராவல் பண்ணும். அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் வோல்ட்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட். சோ அணுக்கரு இயற்பியல் பொறுத்த வரைக்கும், நியூக்ளியர் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அளவிடுறதோட அழகுதான் வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்தி ஒரு எலக்ட்ரானை நான் ஆக்சலரேட் பண்ணணும், ஒரு எலக்ட்ரானை நான் முடுக்குவிக்கணும். சோ அதுக்கு நான் எவ்வளவு வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னா 1 வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்துவேன். சோ அப்படி கிடைக்கிற விஷயத்த தான் வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த ஆற்றலை தான் ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளவு வேல்யூ ஜூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.602 × 10⁻19 ஜூல தான் ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளவுனா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். சோ இது வந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல். அணுக்கரு பிளவுனா என்ன, இணைவுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சோ ஒரு அணுக்கரு பிளவு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சராசரியா எந்த அளவுக்கு எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மெகா எலக்ட்ரா வோல்ட் அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2வது உலகப் போரின் போது ஹீரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உள்ளடக்கமாக கொண்டு துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டது. இந்த பேராகிராஃப் எல்லாம் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹீரோஷிமா, அதோட பேர் என்ன, லிட்டில் பாய். ஹீரோஷிமா அதோட நேம் லிட்டில் பாய். என்ன இருக்கு உள்ளடக்கம், யுரேனியம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, நாகசாகி, இதோட நேம் என்ன, ஃபேட்மேன். என்ன உள்ளடக்கம், புளூட்டோனியம். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா ஹிண்ட் எடுத்து வச்சு படிங்க, ஈஸியா வந்து உங்களுக்கு மெமரி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு எனப்படும். இதில் உள்ள 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும் பொழுது ஒட்ட மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். சோ எப்பவுமே ஒத்த மின்னூட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று நோக்கி நகரும் பொழுது விலக்கல் அடையும். சோ இதுவே வந்து எதிரெதிர் மின்னூட்டங்கள்னா ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ 2 லேசான அணுக்கள் இணைவதுதான் இணைவுனா, அணுக்கரு இணைவு அப்படின்னா. சோ அப்ப அந்த இடத்துல இணையும் பொழுது ஒத்த மின்னூட்டங்கள் வந்து விலக்கதானே செய்யணும். எப்படி இணையறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றல் வந்து அந்த விலக்கு விசையை வந்து தவிர்க்குது. சோ அதனால அதை மறந்து அவங்க 2 பேரும் அட்டாச் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல உயர் வெப்பநிலை தான் ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த வெப்பநிலை இல்லாம போயிருந்தா அந்த அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. இந்த அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு வந்து அணுக்கரு பிளவு. கனமா இருக்கிறது பிளந்து 2ஆ மாறிச்சுன்னா அது வந்து அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவாங்க. இதுவே லேசா இருக்கிற 2 அணுக்கருக்கள் ஒன்னா சேர்ந்து மர்ஜ் ஆயிடுச்சுன்னா அது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அணுக்கரு பிளவு வந்து நடக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் தான் அந்த டெம்பரேச்சர் தான்லாம் இல்ல. நார்மலா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில கூட இதால நிகழ முடியும். ஆனா நம்மளுடைய அணுக்கரு இணைவு இது வந்து உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள், இல்லைன்னா இது நிகழாது. அணுக்கரு பிளவப்போ ஆல்பா, பீட்டா, காமா இதெல்லாம் வெளியாகுது. இதுவே அணுக்கரு இணை வெப்போ ஆல்பா, பாசிட்ரான், நியூட்ரினோக்கள் இதெல்லாம் வெளியாகுது. அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால் இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாகிறது. சோ அணுக்கரு பிளவு நடைபெறது மூலமா மரபியல் குறைபாடுகள் நிறைய தோன்றதற்கும் பரம்பரை நோய்கள் வந்து உருவாவதற்கும் காரணமா இருக்கு. ஆனா அணுக்கரு இணைவு மூலமா எந்த பிரச்சனையும் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஜஸ்ட் வெப்பமும் ஒளியும் தான் வந்து உமிழப்படுது. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது.
சோ சூரியன்ல வந்து ஒரு செகண்டுக்கும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து அணுக்கரு வந்து ஹைட்ரஜனோடது நடைபெறுது. சோ அப்படி பார்த்தா ஒரு வினாடியில 3.8 × 10⁻26 ஜூல் வந்து ஆற்றல் கதிரியக்கமாக வெளியேறுகிறது. சோ அந்த கதிரியக்கத்தோட செறிவு வந்து நம்ம பூமியை நோக்கி நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையறக்க ஆரம்பிச்சிருது. சோ அதனாலதான் அந்த மொத்த கதிரியக்கமும் நம்மள பூமியை வந்து அடையாம நம்மளால வந்து இன்னுமே சேஃபா இருக்க முடியுது. சோ அப்ப அது பூமியை அடையும் பொழுது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். அடுத்து பாருங்க, நமது பூமியின் வயது தோராயமா எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்கன்னா 4.54 × 10⁻9 ஆண்டுகள். அதாவது 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் வந்து நம்ம பூமிக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமா சொல்லியிருக்காங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் தான் டோசிமீட்டர். சோ டோசிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அயனியாக்கும் கதிர்வீச்சோட, அதாவது கதிர்வீச்சோட அளவை கண்டறியறதுக்கு டோசிமீட்டர் யூஸ் பண்றாங்க. சோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த கதிரியக்கம் எவ்வளவு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலையும் இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் ரிலீஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இந்த எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா டோசிமீட்டர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. பிளஸ் வந்து கையடக்கு டோசிமீட்டர் அவங்க வியர் பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா அப்பப்ப வந்து அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதனால அவங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே வந்து இது செக் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.